எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி என்பர்களே, 2025 ஆகஸ்ட் 11 முதல் 17 வரை விஸ்வாவசு, தமிழிலே விஸ்வாவசு வருடம், தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இந்த பதிவிற்கு முதல் முறையாக வருகிறீர்கள் என்றால், இந்த சேனல் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு முதல் முறையாக வருகிறீர்கள் என்றால், பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த வாரத்தில் மிக மிக கவனம் தேவை, முக்கியம் என்பது பொது தலைப்பு. அதாவது எல்லா ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி எல்லா ராசிக்காரர்களுக்கும்? ஆம், வெயில் மழை என்றால் ஒரு ஊரில் எப்படி பொதுவோ அப்படி இது பொதுவான தலைப்பு தான். காரணம், சந்திரன் வாரத்தினுடைய பலனை நிர்ணயிக்கும் போது உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12 மற்றும் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து பலன் தரக்கூடிய நிலை. 10ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு இணைந்து விடுகிறார். ஆகையினாலே இது ஒரு கிரகண தோஷத்தினுடைய அமைப்பை தரும். அதனால் தான் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபார விஷயங்களில் இஷ்டத்திற்கு ஏதேனும் ஒரு இலக்குகள் இருக்கிறது என்று எப்படியாவது இலக்கை அடைய வேண்டும். ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள், எப்படியாவது ஒரு சாதனையை செய்துவிட வேண்டும் என்று வேகப்படுத்தக்கூடாது. காரணம், அதோடு கூட 3ஆம் இடத்துல இந்த வாரம் முழுக்க உங்களுடைய அந்த 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே இருப்பார். அப்போது உங்களுடைய யோசனை சற்று தவறாக கூட போகக்கூடிய அமைப்பு. நம் புத்திக்கு எட்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு சரி என்று தோன்றும், ஆனால் அதிலே சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு. அதனாலே கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷத்திற்கு அடிமைப்பட்டு ஏதேனும் சென்று சிக்கலிலே ஈடுபட்டு விடக்கூடாது. இந்த சமயத்துல இல்லறத்தில் இனிமை இருக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். புதிய வசீகர நபர் என்பது உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நட்பு உறவு என்று திடீரென்று ஒன்று உருவாகிறது என்றால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். உதயம் என்பது புதன் மறைந்து மற்றும் வக்ரகதியிலே இருந்த புதன் 3ஆம் இடத்துல சூரியனோடு புதாதித்யத்தை தந்தவர். இப்போது புதனுடைய வக்ரம் முடிந்து இந்த வாரத்திலே புதன் நேர்கதிக்கு மாறுகிறார். ஆகையினால் சற்று பேச்சிலே கவனத்தோடு இருக்க வேண்டும். எது செய்தாலும் சற்று யோசித்து செய்ய வேண்டும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இது அற்புதம். எப்படி எது என்றாலும் சரி, தெய்வ கடாட்சமும் எண்ணற்ற அருளும் உங்களுக்கு அற்புதமாய் வாரி வழங்கக்கூடிய அருளை இந்த 2 கிரகங்கள் பாய்ச்சுகிறது. இந்த கிரகங்கள் தரக்கூடிய அந்த ரேஷ்யோகம் என்பது பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பேச்சிலே உங்களுக்கு நுட்பத்தை தந்து அதிலே மற்றவர்களுக்கு கூட உதவக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது. அதோடு கூட நிபுண யோகம் என்பது வாரம் முழுக்க ஒரு நல்ல அமைப்பிலே உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு நிபுணத்துவம் இருக்கும். பேச்சு திறமையிலே ஒரு நிபுணத்துவம் இருக்கும். எந்த தொழில் வியாபாரம் என்றாலும் நிபுணத்துவம். ஒரு மாணவர்கள் என்றாலும் கூட உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு நிபுணத்துவம், அதாவது ஒரு ஸ்கில்டு பர்சனாக நீங்கள் அதிலே வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு. சனி பகவான் தரக்கூடிய சுனவ யோகத்தினுடைய அந்த அறிவும் ஆற்றலும் செல்வத்தை சேர்ப்பதற்கு வெற்றிக்கான அமைப்பு. ஆனால் வாரத்தினுடைய துவக்கம் 10, 11 ஆகிய 11, 12 ஆகிய நாட்களிலே நபாச யோகங்களில் பாச யோகம் என்பது அமையும். ஆகையினாலே பேச்சை குறைத்து அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு ஆராய்ந்து அனலிட்டிக்கல் திங்கிங் பகுத்தாய்ந்து செயல்படும் போது வெற்றியை தரக்கூடியதாய் அமையும். அதோடு கூட இந்த சுக்கிரன் மற்றும் குரு பகவான் இணைந்திருப்பது என்பது எப்படியோ ஒரு விஷயத்துல எதிர்பாராத ஒரு லாபம், ஒரு சந்தோஷம், இவற்றையெல்லாம் தந்து விடுவதற்கான விபரீத ராஜ யோகம் என்பதை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புத நிலை. ஆகையினால் எது எப்படி என்றாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன், அதோடு கூட 6ஆம் இடத்து அதிபதி. குரு பகவான் 8ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி. இப்படி இரு பெரும் சுபர்கள்
2ஆம் இடத்திலே 6, 8 அதிபதிகள் இணைவது என்பது ஒரு மிகப்பெரிய தன லாபத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அற்புத கிரக நிலைகளாக இவை அமைகிறது. வாரத்தினுடைய புதன் மற்றும் வியாழன் கிழமைகளிலே பார்க்கும்போது இந்த கேதார யோகம் என்பது நபாஸ் யோகங்களிலே மிக அற்புதமாக அமைகிறது. ஆகையினால் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கும் வெற்றி. அது மட்டுமல்லாமல் இந்த நாட்களிலே கஜகேசரி யோகத்தினுடைய அந்த சிறப்பு, சந்திரனும் குருவும் ஒன்றோடு ஒன்று கேந்திரம் பெறுவது என்பது மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய லாபம். லாபம் என்பது கையிலே பணமாக மாறக்கூடிய அமைப்பு. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நிலைகள் என்றால், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் சனியினுடைய பார்வை பெற்று இருக்கிறார். ஆகையினாலே காதல் விஷயமானால் மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிலே யாரிடம் அன்பு செலுத்துவீர்களோ, அது குழந்தைகளாக இருக்கிறது அல்லது யார் மீது பற்றும் காதலும் அன்பும் அரவணைப்பும் இருக்கிறதோ, அங்கு வீண் வார்த்தைகளை பேசி சிக்கல் ஆக்கிக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். செவ்வாய் சனி பகவான், சூரியன் புதன் இவையெல்லாம் வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில சாதனையும் தரக்கூடிய அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை எப்படி எங்கு பார்த்தாலும் சுக்கிரனுடைய பலம் அதிகமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த சுக்கிர பலம் என்பது மிகப்பெரிய அற்புதம். அதாவது ஷட்பலத்தில் பார்க்கும்போது எது வேண்டுமானாலும் நீங்கள் இனிமையாக பெற்று விடுவதற்கு ராசிநாதன் ஷட்பலம் பெறும்போது வெற்றி. ஒரு கடன் வாங்கி ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், வாகன கடன் கிடைக்கவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக இப்போது ஒரு சிறிய முயற்சியிலேயே சிறப்பான அமைப்புகளை எல்லாம் பெற்று விடுவதற்கான ஒரு ராஜயோக நிலை என்றே சொல்ல வேண்டும். இந்த ராஜயோகம் என்பது வெற்றியை தரும். சனி பகவான் ராசிக்கு 11ஆம் வீட்டிலே இருப்பதால் ஏதேனும் ஒரு நல்ல நிலை, உடல்நிலை என்பது இருக்க வேண்டும். அந்த நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் உடல்நிலை மிக அதிகமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகினால் தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்களிலிருந்து தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, ஏதேனும் விளையாட்டுத் துறையில இருக்கிறீர்கள் என்றால் பாதுகாப்பு உபகரணங்கள் நிச்சயமாக தேவை. வாகன பயணம் என்றால் ஹெல்மெட் என்று சொல்வார்கள், அதை அணிய வேண்டும். இல்லை என்றால் மீட் இன் ஹெல் என்று உங்களுக்கு கட்டளை வரும். ஆகையினால் மிக கவனம். ஏனென்றால் 5ஆம் இடத்திலே, பூர்வ புண்ணிய இடத்திலே செவ்வாய் சனி வக்கர சனியுடைய பார்வையில இருக்கிறார். சிறு தவறுக்கு பெரிய தண்டனை தந்துவிடும். ஆகையினாலே கவனம். இரவு நேர பயணங்களிலே மிக கவனம். வீட்டிலே முதியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அல்லது வயதிலே சற்று கூடுதலான நபர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உடல்நலத்திலே கவனம் நிச்சயம் தேவை. ஏதேனும் சிறு நோய் என்றாலும் மருத்துவம் பார்த்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஓய்வு நேரம் மாணவர்களாக இருந்தாலும், வேலையாட்களாக இருந்தால், ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றாலும் அல்லது இல்லத்தரசிகளாக இருந்தாலும் கூட பயனற்றதாக கழிக்க கூடாது. ஏதேனும் ஒரு பயனுள்ள வேலையை வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயமாக மாற்றிக்கொள்வதற்கு செய்ய வேண்டும். லாப சனி செவ்வாய் இந்த ஒன்றோடு ஒன்று பார்வை ஆகையினால் அதிக வேலைகள் இருக்கும், இருந்தாலும் அதற்கேற்ற அற்புத பலன்களையும் பார்க்க முடியும். கார்த்திகை 2, 3, 4 நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தொழில் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் நல்ல அமைதி நிலவும், பணம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு, ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை என்ற அந்த அடிப்படையில வேலை, ஏதோ ஒரு பண உயர்வு, அதாவது சம்பள உயர்வு, அது மட்டுமல்லாம பதவி உயர்வு, இழந்த நன்மதிப்பை திரும்ப பெறுவது, பணம் சற்று கூடுதலாக அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, இவற்றையெல்லாம் தரக்கூடிய வாரமாக அமையும். மிருகசீடம் 1, 2 பாதங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு சற்று உங்களுடைய வேலைகளில் தடை தாமதம் இருந்தாலும் உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை, உடற்பயிற்சி, மன அமைதிக்கு யோகா தியானம், படபடப்பு என்று பேசி வெற்றிக்கான வழியை பார்க்க வேண்டும். துர்க்கை அம்மன் வழிபாடு, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில நெய் தீப வழிபாடு லட்சுமி தாயாருக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இந்த வாரத்திலே செவ்வாய் கிழமை, அதோடு கூட முருகன் வழிபாட்டிற்கு உகந்த சஷ்டி தினம், கிருத்திகை நட்சத்திர நாள். நான் இந்த பதிவிலே தொடர்ந்து கேட்கும்போது சொல்லி இருக்கிறேன். இந்த நாட்களில முருகனுக்கான வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு அற்புதங்களை ஏற்படுத்தி தரும். எனது அன்பு நேயர்களே, இந்த வாரத்தினுடைய நிலையை, சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது பொதுவில எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம், மனநலத்தில் கவனம், பேச்சிலே கவனம், அதே போல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம், இவையெல்லாம் நிச்சயமாக தேவை. சந்திரன்
ஆகஸ்ட் 11, 12 திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில ராகுவோடு இணைவு. ஏதேனும் நோய் இருந்தாலும் சற்றென்று வெளியே தெரியாது, பின்னர் தான் சிக்கலாகும். அதனால் நோய் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்களில் தவிர்த்திருப்பது நல்லது. ஆகஸ்ட் 13, 14 புதன் வியாழக்கிழமைகளில வக்ர சனியோடு இணைவு. இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு. உடல் நலத்திலே கவனம், மனநலத்திலே கவனம், பேச்சிலே கவனம். அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில 15 மற்றும் 16 ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம் ஆகையினால் விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு, அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும். ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் 15, 16 சந்திரன் இருப்பார். ஆகஸ்ட் 17 ரிஷப ராசியில் சந்திரன். ஆகையினால இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்துல நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம். ஆடி மாதம் 26ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 11. இந்த நாள் திதி 10:34 வரை திதியை, பின்னர் திருதியை. சதயம் நட்சத்திரம் 1 மணி 1 PM வரை, பிறகு பூரட்டாதி. பகல் 1 மணி வரை சித்த யோகம். ஆகினால் பகல் 1 மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம். ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை. பெண் பார்க்க, பெயர் வைக்க, ஜாதக பரிவர்த்தனை செய்ய, பெண் வீட்டார் இடத்திலே சென்று உணவருந்த, அல்லது திருமணம் பார்ப்பதற்காக, திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி 27 செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 12 திதி 8:41 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 11:52 AM வரை, பிறகு உத்திரட்டாதி. பகல் 11:52 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு. இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை, சகோதர சகோதரி சண்டை, செவ்வாய் தோஷ பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இன்மை, இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி. சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும். நில விஷயங்களிலே, நிலம் சார்ந்த விஷயங்களிலே, வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும், தீரும். அடுத்தது புதன்கிழமை ஆடி 28 ஆகஸ்ட் 13, 2025 6:36 AM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் 4:23 AM, அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் உத்திரட்டாதி 10:32 AM வரை, பிறகு ரேவதி. பகல் 10:32 வரை சித்த யோகம். அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது, செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 10:32க்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது, தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும். அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் தட்சிணாயனம் ஆடி மாதம் 29 ஆகஸ்ட் 14, 2025 2:07 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. ரேவதி நட்சத்திரம் 9:05 AM வரை, பிறகு அஷ்வினி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம். ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில். முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். திருமண தடைகள் விலகும். எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள், ஒரு விஷ வளைவிற்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும். செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில். சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு, ஆலா சஷ்டி. தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே துவங்கினால் நடக்கும். அது மட்டுமல்லாமல் ராகு கேது தோஷங்கள் விலகுவதற்கும்,
பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு தட்சிண அயன ஆடி 30 ஆகஸ்ட் 15 2025. இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். திதி 11:50 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. அஸ்வினி நட்சத்திரம் 7:36 AM வரை, பிறகு பரணி. நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது. ஆனால் இந்த நாளிலே தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள். இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட, விஷ்ணுவை வழிபட 10 மடங்கு அற்புத பலன்களை தருவார். ஒரு பூஜை 10 மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம். இதற்கு பெயர்தான் தச பல விரதம் என்று சொல்வார்கள். தச பலம் என்றால், தசம் என்றால் 10. 10 மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு. இந்த நாளிலே திருத்தணிகத்தின் அடிப்படையிலே கோகுல அஷ்டமியாக அமைகிறது. ஏனென்றால் இரவு 11:50 PM அஷ்டமி உதயமாகிறது. ஆகையினாலே இது கோகுலாஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது. ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம். அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம். இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது. சீதலா தேவிக்கு, அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு, உக்ரதெய்வ அம்மன், இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும். ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயனம் ஆடி 31 ஆகஸ்ட் 16 2025. 9:34 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பரணி நட்சத்திரம் 6:05 AM வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் 4:38 AM வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:38 வரை கார்த்திகை, அதன் பிறகு ரோகிணி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது. இன்று கிருத்திகை, முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. ஆடியில் 2ஆம் கிருத்திகை நட்சத்திரமாக, அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது. இது 2வது கிருத்திகை நட்சத்திரம். இதுதான் ஆடி கிருத்திகை. மன்வாதி புண்ணிய தினம். 1:52 இரவு 1:52 அளவிலே சூரியன் சிம்ம ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார். ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும். சிம்ம ரவி ஸ்தானு அஷ்டமி என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும், லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் 4 ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி. வாக்கியப்படி இந்த நாள் கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. இரவிலே வழிபாடு செய்வது, கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும், தன தானிய சம்பத்து, பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும். ஆகினால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள். மன மகிழ்ச்சி ஏற்படும். இந்த நாள் பகல் 12 மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது. கெனோபஸ் என்று சொல்வார்கள். இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம். இந்த கெனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்திலே துல்லியமாக மறைகிறது, உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் 1592 இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது. எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங்ஸ், அவர்கள் சொல்லிக் கொடுத்த தீட்சின் அடிப்படையில இந்த கணக்குகளும் எனக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதலிலே சொல்கிறார் என்றால், ஒரு மேற்கத்திய ஆள், அவர் ஒரு அஸ்ட்ரானமர், அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர். ராபர்ட் ஹியூஸ் என்பவர் 1592 அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். ட்ராக்டாட்டஸ் டி குளோப்
பிஸ் என்ற அந்த புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்துல அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார். பின்னர் கரினா என்ற நட்சத்திர தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கெனோபஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சூரியனை காட்டிலும் 13,600 மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது. இந்த நாள், அதாவது இந்த நாளில் சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது. ஆகஸ்ட் 17, 2025 7:24 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ரோஹிணி நட்சத்திரம் 3:17 AM வரை, பிறகு மிருகசீரிட நட்சத்திரம். ஆவணி 1 ஆகஸ்ட் 17 விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 மணி காலைக்குள் முடிக்க வேண்டும். ஆகையினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும். அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது, அது மட்டுமல்லாமல் 27 மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது, 27 முறை கோயிலை வலம் வருவது, அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய், பழம், பூ, துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது 27 முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாள் சூன்ய திதி, கிருத யுகாந்தம். இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 17 செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும், நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும், அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இதை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். நன்றி.